மா ராஜாமி இன்னைக்கு ஆடி ஸ்பெஷல் என்ன செஞ்சுட்டு இருக்கிற? அதான் நீ பச்சை சொல்லானே. ஆமா சரி, சந்தையில அந்த பச்சையை வாங்கிட்டு வரமா. பருப்பு வடைனா குழந்தைங்க 2 சாப்பிடுவாங்களோ. அதனால அந்த வாழைக்காய் பிச்சு பிச்சு எரிஞ்சிட்டு அந்த மேல் தோளத்தான் சாப்பிடு ஆறாதுனா. அதனால இது கொத்தமல்லி தலையும் நிறைய இருந்துச்சா. சரி போட்டு சூப்பரா செஞ்சிடலான்னா அப்படி ஒரு சுவையா இருக்குது. அவ்வளவு டேஸ்ட். கொத்தமல்லி மனம் அப்படியே பயங்கரமா இருக்குது. உண்மையாலுமே நண்பர்களே, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு டைம் ஏன்னா உப்பு உண்டுன்னு போட்டுருவாங்க. உண்டுன்னு உப்பு கொஞ்சம் எப்படி கணிச்சு போட்டோம்னா பருப்பு உண்டுன்னா தெரியுங்களா, அரைச்சோம்னா கொஞ்சம் கம்மியாகும் போது அது உரைக்குங்க. அதனால கொஞ்சம் பயந்து பார்த்தா சப்புன்னு ஓட்டுருவாங்க. அப்புறம் அடுத்த அரிசலுக்கு என்ன பண்ணுறதுன்னு பொடி உப்பு போட்டு கலக்கிறதுங்க. இந்த தடவை என்னதான் எப்படித்தான் போட்டுன்னு தெரியலிங்க. பட்டை, சோம்பு, இஞ்சி, பூண்டு, உப்புக்கல் எல்லாமே சரிசம சூப்பராக இருந்திருக்குதுங்க. ஒரு இருக்குதாமா. அப்படி ஒரு அந்த சாப்பிடவே இல்லை. கொத்தமல்லி தலையை போட்டுருக்கிறதுங்க செம்ம. அப்படி ஒரு மனம், அந்த கொத்தமல்லி மனத்துலயும் அப்படி ஒரு சுவையா இருக்குதுங்க. உண்மையால நீங்க உண்டணும் இவ்வளவு ஒரு புடியே போட்டுங்க எல்லாரும் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் கொத்தமல்லி தலை போடாத ஆளு. இன்னைக்கு கொத்தமல்லி தலை ஏன்னா வாங்கிட்டு ரெகுலரா வச்சிருக்குங்காட்டிக்கு இருப்புல இருக்குங்காட்டிக்கு எடுத்து போட்டாங்க. இல்லைன்னா வெறும் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை. ஒவ்வொரு கடி கடிக்கும் போதும் கொத்தமல்லி வாய்க்கு வரனால செம்ம டேஸ்ட் ஆகுது. நல்லா தெரிய மாட்டேங்குது. அப்புறம் மறுபடியுமே பாயாசம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு வெரைட்டி பாயாசம், பால் பாயாசம், பழ பாயாசம், அந்த இது என்ன அது வெள்ளை ரவையில் பாயாசம், கோதுமை பாயாசம், எவ்வளவோ பாசிப்பருப்புல எல்லாம் செய்கிறாங்க. இருந்தாலும் என்னுடைய ஃபேவரட் அந்த சவரிசி பாயாசங்க. அந்த ஐஸ் இருக்குமில்லைங்க, சேமியா ஐஸ், அது மாதிரி சேமியா ஜவ்வரிசி அந்த ரெண்டையும் போட்டுங்க. ஏலக்காய் கொஞ்சம் நல்ல மனமாக உண்டுன்னு ஏலக்காய் போட்டுறவங்க, தேங்காய் துருவி கொஞ்சம் போட்டுறவங்க. அவ்வளோதான் என்னுடைய டேஸ்ட். அது எனக்கு அது எப்பவுமே அது ஒன்று தான் ஒத்துக்க பிடிச்சிக்குதுங்க. மற்றதெல்லாம் கூட பிடிக்கிறது இல்லை. அதனால அது மெச்சாச்சுது. ஊற்றி சுவாசெல்லாம் சாப்பிட்டாச்சு. சூப்பரா இருக்குதாமா. பாருங்க, தேங்காய் துருவல் போட்டு, அதாவது தண்ணி மாதிரி இருக்கணுங்க, அப்பதான் நல்லா இருக்கு. கெட்டியா வச்சோம்னா நல்லா இருக்கு. இதுவேங்க இப்படி தண்ணியாட்ட வச்சுக்கணும்ல சாமி. காலையில பார்த்தோம்னா கட்டி மாதிரி அதனால நீங்க இன்னும் தண்ணி மாதிரி காஃபி மாதிரி ஆயிருதுங்க. இஞ்சி அல்வா மாதிரி ஆயிருதுங்க. காஃபி மாதிரி வச்சீங்கன்னா தான் அது குடிச்சிட்டு வடை சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அடுத்த நாளும் கொஞ்சம் லைட்டா பதமா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயி அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அந்த கேசரி கலர் எல்லோருக்கும் முதல்ல சொல்லாமக்கு கொஞ்சம் பொறுத்துக்குங்க. எல்லோருக்கும் என்னுடைய ஆடிப்பேருக்கு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும்னு நான் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க என்னென்ன வெரைட்டி செஞ்சு சாப்பிடுறீங்களா சொல்லுங்க. ஒரு சிலர் நான்வெஜ் செய்வீங்க, கருவாட்டு குழம்பு வைப்பாங்க அம்மனுக்கு படைக்கிற மாதிரி. ஆமா. உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் பீர்க்கங்காய் பொரியல், ரசம், சாப்பாடு. அதான் என்னுடைய அன்பான சப்ஸ்கிரைபர் கொண்டு பீர்க்கங்காய் அப்படியே வச்சுருந்துங்க. இன்னைக்கு செஞ்சோம். அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. ஏன்னா அவங்களுடைய அன்பும் சேர்ந்துருக்குது இல்லையா, அதனால எனக்கு ரொம்ப டேஸ்ட்டு. அது சாப்பிட்டா மதியம் சாப்பாடு சாப்பிடவே இல்லை. கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ வடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாயாசம் வச்சாச்சு, எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. நான் ஆட்டை பார்க்கறதுக்காக போயிட்டு இப்போ தான் வந்தேன். அதனால் இனிமேல் நானும் போய் பாயாசம் ஊற்றி வடையை சாப்பிட்றேன். நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அந்த அம்மா யார் அப்படின்னு. அவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் காங்காயங்க. எங்களை பார்க்கறதுக்காக அவ்வளவு அன்பா பொருட்கள் வாங்காம கூட பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் எனக்காக என்னுடைய ஃபேவரட் பொரியுமா அந்த பீர்க்கங்காய் அந்த மாமா எல்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான், நம்ம ஃபேமிலி தான். ஆமாம், எங்களுடைய ஃபேமிலி அவங்க. ஆமா, ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஆடி பெருக்கு சிறப்பா கொண்டாடி. நீங்க என்னை பார்க்க எல்லாரும் என்ன ஓரவஞ்சனையாட்டு பேசுறாங்க, தப்பா இல்ல. சப்ஸ்கிரைபர் அனைவருமே ஃபேமிலி தான் சொல்லியாச்சு. இப்போ ஆடி பெருக்கு சிறப்பா கொண்டாடி இருப்பீங்க. ஓகே, உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்ல தான் ஸ்பெஷல். வாங்க நண்பர்களே, வடையும் பருப்பு வடையும் அந்த சவரிசி பாயாசம் சாப்பிடலாம். சுவையா இருக்கு, ரொம்ப சுவையா இருக்கு. உங்களுக்கு அது பிடிக்குமான்னு சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து உங்க அம்மா அது செஞ்சு கொடுத்ததுனால அது ஒன்று மட்டும்தான் பிடிக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாங்களாம் சாப்பிட போறோம். பாய். வணக்கம். வணக்கம்.